வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்மிட்டன் அகாடமி சேனல்ல நாம கால்குலஸ் சாப்டர்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முன்னாடி மேல இருக்க ஐ லிங்கை கிளிக் பண்ணி நீங்க கால்குலஸ் சாப்டர்ல இருந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் அண்ட் எல் ஹாஸ்பிட்டல் ரூலோட ஒரு கான்செப்ட் வீடியோ இருக்கும், அதை பார்த்துருங்க. அப்போதான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ்ல எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போதான் நமக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0வா இருக்கும்போது sin x by xக்கும் tan x by x ஓட வேல்யூவும் பாத்தீங்கன்னா 1 இருக்கும். அதே இது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஃபர்ஸ்ட் 0ன்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம்னா இன்ஃபினிட்டி பார்க்குறோம். அதுல sin x by xக்கும் cos x by xக்கும் வேல்யூ பாத்தீங்கன்னா 0. ஸோ 0 வரும்போது ஆன்சர் 1 இருந்துச்சு, இன்ஃபினிட்டி வரும்போது ஆன்சர் என்னவா இருக்கு, 0வா இருக்கு. இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 plus nx பவர்ல 1 by x இருக்கு. அதாவது 0வா இருக்கும்போது நம்மளோட பிராக்கெட்குள்ளாடி ப்ராடக்ட் டேர்மும் பவர்ல ஃபேக்டர்ல இருக்க டேர்மும் இருக்குது. வேல்யூ e பவர் n. அதே மாதிரி இன்ஃபினிட்டி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா இருக்கும்போது நம்மளோட பிராக்கெட்குள்ள ஃபேக்டர் ஃபார்ம்ல நம்பர் இருக்குது, பவர்ல x இருக்கு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா, அதோட ரிசல்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா e பவர் n தான் வரும். Next, again limit extends to infinity, sin 1 by x divided by 1 by x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் 1 கிடைக்கும். ஸோ இந்த 5 ஃபார்மேட்டும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அப்போ இந்த ஃபார்மேட் வச்சு நம்ம நிறைய ஆன்சர்ஸ் சீக்கிரமா சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி x plus sin x by x ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸ். இது பாத்தீங்கன்னா கேட் 2014ல 1 மார்க்குக்கு கேட்ட கொஸ்டின் இருக்கும். நம்ம இப்பதான் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ல என்ன இருந்துச்சு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா இருக்கும்போது sin x by x ஓட வேல்யூ 0ன்னு பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு sin x by x ஃபார்மேட் இருக்குது. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் பார்ப்போம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி x by x plus sin x by x. இது ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாமா? அப்போ இதுல இன்ஃபினிட்டி வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x by x இன்ஃபினிட்டி போடும்போது நமக்கு என்ன வருதுன்னா, சாரி, இது x x கேன்சல் ஆகும்போது என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. 1 பிளஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி sin x by x ஓட வேல்யூ என்னன்னு சொல்லியிருந்தோம், பார்த்துருக்கோம், 0ன்னு பார்த்துருக்கோம். இதான் அந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ஃபார்மேட்ல கிடைக்கிறது. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin square x divided by x. இது கேட் 2003ல 1 மார்க்குக்கு கேட்டுற கொஸ்டின். ஸோ இதுவும் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, sin x by x ஃபார்மேட்ல இருக்கு. நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ல எப்படி பார்த்திருப்போம், இது எக்ஸ்டென்ஸ் டு 0வா இருக்குது, sin x by x இருக்கும்போது அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1ன்னு பார்த்தோம். இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். நமக்கு இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா sin square x by xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இத sin x by x கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin square x divided by x, இத மேலேயும் கீழே எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இந்த x இன்டு x என்னவா இருக்கும்னா x ஸ்கொயரா இருக்கும். ஸோ sin x by x the whole square. இந்த ஸ்கொயரையும் கீழே இருக்க ஸ்கொயரையும் எடுத்துட்டோம். ரிமைனிங் நமக்கு என்ன டேர்ம் இருக்குன்னா x டேர்ம் இருக்குது. இனி நம்ம லிமிட்டை இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். sin x by x வேற எக்ஸ்டென்ஸ் டு 0வா இருக்கும்போது நம்மளோட வேல்யூ என்னன்னு பார்த்துருக்கோம், 1ன்னு பார்த்துருக்கோம். அப்போ 1 ஸ்கொயர் இன்டு இந்த எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ணுறோம், 0வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 into 0 0.
A is the correct answer. Third question பார்த்தீங்கன்னா limit x tends to infinity 1 plus 1 by x power x. அதாவது பிராக்கெட்குள்ள ஃபேக்டர் ஃபார்ம்ல இருக்கு. இன்ஃபினிட்டி வரும்போது பிராக்கெட்குள்ள ஃபேக்டர் ஃபார்ம்ல இருக்குது, பவர் வந்து எக்ஸ்ல இருக்குது. இதுக்கு நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் எப்படி பார்த்தோம்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா இருக்கும்போது 1 plus n by x பவர் எக்ஸா இருந்ததுன்னா அதோட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும் e பவர் n அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா n-க்கு பதிலா 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் e பவர் 1. e பவர் 1ஓட ஆன்சர் என்ன வரும் e தான் வரும். ஸோ ஸ்டாண்டர்டா எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல இருக்குது. எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்குள்ள ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும் e பவர் 0வா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. e பவர் 1ஓட வேல்யூ e. e பவர் இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி. அப்புறம் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல இருக்க ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இது. ஸோ நம்மளோட ஆன்சர் இங்கே இந்த கொஸ்டினுக்கு என்ன வந்திருக்குன்னா ஈன்னு வந்திருக்கு, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 e பவர் 2x மைனஸ் 1 டிவைடட் பை சைன் ஆஃப் 4x. ஸோ இதுக்கு நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மும் இல்லை, நம்ம வந்து டைரக்டாகவே இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட சொல்லியிருக்காங்கன்னா 0 வேல்யூ. ஸோ e பவர் 2 இன்டூ 0னா 0 மைனஸ் 1 டிவைடட் பை சைன் ஆஃப் 4x. 4 இன்டூ 0 போடும்போது 0, அது சைன் 0. ஸோ e பவர் 0 வேல்யூ என்னன்னு பார்த்தோம் 1. 1 மைனஸ் 1 வந்து 0 ஆயிடும். அதே மாதிரி சைன் 0ஓட வேல்யூவும் 0 தான். 0 பை 0ங்கிறது என்னது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் ஆகும். நமக்கு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்றோம். அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தனித்தனியா வித் ரெஸ்பெக்ட் டு தேர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கணும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இருக்கும். அப்போ நியூமரேட்டரை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றோம். e பவர் 2x என்ன ஆயிடும்னா e பவர் 2x செயின் ரூல் படி 2x ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து 2 டிவைடட் பை சைன் ஆஃப் 4x. சைன் ஆஃப் 4x ஓட டிஃபரன்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா cos 4x. again செயின் ரூல் அப்ளை பண்ணி 4x again டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து 4ன்னு கிடைக்குது. இனி நம்மளோட லிமிட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். e பவர் 0 இன்டூ 2 2 இன்டூ e பவர் 0 டிவைடட் பை 4 இன்டூ காஸ் 4 இன்டூ 0 காஸ் 0. காஸ் 0ஓட வேல்யூ வந்து 1 வரும். காஸ் 0. ஸோ e பவர் 0ஓட வேல்யூ வந்து 1. அதே மாதிரி காஸ் 0ஓட வேல்யூவும் 1 தான். நமக்கு என்ன வரும்னா 2/4 ஆன்சர் வரும். 2/4 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 x மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இதுக்கும் நமக்கு எந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மே இல்லை, நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரிசல்ட் எதுவும் பார்க்கல. டைரக்டாவே நம்ம இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம் 0 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 0 மைனஸ் சைன் 0 0 மைனஸ் சைன் 0 டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் 0. 1 மைனஸ் எக்ஸோட வேல்யூ காஸ் ஆஃப் 0 போட்டோம். ஸோ சைன் 0 வேல்யூ 0, காஸ் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அப்போ சைன் 0 0. அப்போ 0 மைனஸ் 0 1 மைனஸ் 1. நம்மளோட ஆன்சர் 0/0 இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னா என்ன பண்ணிக்கணும் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ண போறோம். எல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரை தனித்தனியாக நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0
எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டோம்னா 1 sin x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் cos x டிவைடட் பை 1 ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 0 மைனஸ் cos x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் sin x. ஸோ இது எப்படி வருதுன்னா லிமிட் x tends to 0 1 minus cos x divided by sin x. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணிக்கணும், எக்ஸோட வேல்யூவை நாம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 minus cos 0 divided by sin 0. cos 0 வேல்யூ என்ன 1, sin 0 வேல்யூ 0. 1 minus 1 is 0 by 0. எகெயின் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல தான் ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எகெயின் ஒரு வாட்டி எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்றோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ். 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 வரும். மைனஸ் காஸ் எக்ஸ்க்கு என்ன பார்த்தோம் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் வந்து cos x. அதாவது sin x by cos x இருக்குது. லிமிட் x tends to 0 sin x by cos x. xக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம்னா 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். sin 0 by cos of 0. sin 0 வேல்யூ 0, cos 0 வேல்யூ 1. அப்போ 0 by 1 ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை 2 sin x பிளஸ் காஸ் எக்ஸ். இது வந்து கேட் 2015ல 1 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டைரக்டாவே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கிறோம். minus sin 0 divided by 2 times sin 0 plus cos 0. sin 0 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 வரும். ஸோ இதுவும் 0 ஆயிடும். cos 0 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்ன வருது 0 by 1. ஆன்சர் வந்து 0. இது வந்து இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னதான் 0. கொஸ்டின் பார்க்க கொஞ்சம் டஃபா தெரிஞ்சிச்சு. பட் நம்ம அதை சால்வ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு ரொம்ப சிம்பிளா இருக்கு. 1 ஸ்டெப்லயே நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ 0 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 2x. ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்டா ஒரு ரிசல்ட் பார்த்துருந்தோம். அது எப்படி இருந்துச்சுன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பிளஸ் a by x or n by x ன்னு போட்டிருந்தோம். ஸோ n by x பவர் எக்ஸா இருக்கும்போது இதோட வேல்யூ e பவர் n இருந்துச்சு. நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பவர்ல எக்ஸ் டேர்ம்ல அதுக்கு பதிலாக 2x டேர்ம் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஆன்சர் வரும். e பவர் 2ல தான் ஆன்சர் இருக்க போகுது. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணி பார்க்கலாம். எப்படி இந்த ஆன்சர் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So x tends to infinity 1 plus 1 by x e power 2x போடும்போது 1 plus 1 by infinity power 2 power infinity infinity தான். நம்மளோட ஆன்சர் 1 by infinity பார்த்தீங்கன்னா 0. ஸோ 1 plus 0 வந்து 1 தான். 1 power infinity. இது நமக்கு என்னவா இருக்குன்னா தேர்ட் ஃபார்ம்ல இருக்கு. இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல உள்ள தேர்ட் ஃபார்ம். ஸோ நம்ம இதை என்ன சொல்லியிருந்தோம், தேர்ட் ஃபார்ம்ல இருக்குன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்போம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைரக்டாவே ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றோம். இப்போ நாம இதை செகண்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றோம்னா என்ன பண்ணிக்கணும், பவர்ல இருக்கும்போது அதை மாத்துறதுக்காக லாக் எடுத்துப்போம். ஸோ இதை வந்து இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா y is equal to வச்சுக்கலாம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை y is equal to limit x tends to infinity 1 plus 1 by x power 2x இருக்குது. both side இப்போ log எடுக்கிறோம். so log of y is equal to limit
எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் லாக் எம் பவர் என்ன இருந்துச்சுன்னா என் லாக் எம்னு எழுதிப்போம். ஸோ இங்கே வந்து இப்போ லாக் எடுக்கிறோம்னா லாக் எம், இந்த டேர்ம் ஃபுல்லாக எம் பவர் என்ல இருக்கு. அதை எப்படி பண்ணிக்கலாம், என் லாக் எம்மா மாற்றி எழுதிக்கலாம். ஸோ என் என்னதுங்க 2x. 2x log of 1 plus 1 by x. இனி நாம என்ன பண்றோம்னா இதுல நம்மளோட லிமிட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். அப்போ என்ன கிடைக்குது, 2 into xனா இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி இன்டு log of 1 plus 1 by xல என்ன பண்றோம், இன்ஃபினிட்டி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ 1 by இன்ஃபினிட்டி பார்த்தீங்கன்னா 0, log 1 plus 0 log 1, log 1ஓட வேல்யூ வந்து 0. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஆனா செகண்ட் ஃபார்ம்ல ஆன்சர் வந்திருக்கு, செகண்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டிடெர்மினேட் ஃபார்ம். இனி நம்ம என்ன பண்றோம்னா இதை ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றோம்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், f of x into g of x இருக்கிறத f of x divided by g of x கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்றோம்னா log y, இந்த x டேர்மை நம்ம இப்ப என்ன பண்ணிக்க போறோம்னா கீழே டினாமினேட்டருக்கு கொண்டு வர போறோம். லிமிட் x tends to infinity 2 times log 1 plus 1 by x. x டினாமினேட்டர்ல கொண்டுனா நம்ம என்ன பண்ணிக்கணும், 1 by x இதை மாத்தி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட லிமிட் வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்றோம். 2 times log அதே தான் 1 by x என்ன பண்ணிக்கணும், 1 by infinity-னா 0, ஸோ log 1 வரும், log 1 divided by 1 by infinity. இதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா log 1ஓட வேல்யூ 0, ஸோ 0 by 1 by infinity-யோட வேல்யூ என்ன 0, ஸோ 0 by 0. நமக்கு என்ன வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு இதை கன்வெர்ட் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டிடெர்மினேட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இனி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்து எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் வந்து ஈஸியா கிடைச்சிரும். ஸோ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்றோம். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். log y is equal to, இந்த டேர்மை தான் நம்ம இப்போ என்ன பண்ணிக்க போறோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க போறோம். லிமிட் x tends to infinity 2 log 1 by 1 plus x வந்து 1 by 1 plus 1 by x, log x வந்து 1 by x, ஸோ log of இந்த டேர்மை வந்து இப்படி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா இதை வந்து செயின் ரூல் படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். 1 வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 வந்து 0, 1 by x பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 by x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ டிவைடட் பை டினாமினேட்டர்லயும் 1 by x தான் இருக்கும். 1 by x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டோம்னா மைனஸ் 1 by x ஸ்கொயர் கிடைக்கும். இதுல நாம என்ன பண்ணிக்க போறோம்னா எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நான் டைரக்டாவே ஆன்சர் சொல்றேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 கிடைக்கும். ஸோ log of y is equal to 2 ஆன்சர் கிடைச்சிருக்கு. நமக்கு y வேல்யூ தான் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ்போனன்ஷியல் எடுத்திருக்கோம். e log y is equal to e power 2. ஸோ e of log y னா y is equal to e power 2. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். இப்போ நாம இதே கொஸ்டினை எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதே 7th கொஸ்டின் தான் நம்ம டைரக்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் பண்ணோம். அப்ப என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபார்ம்ல இருக்குது, அதாவது பவர் டேர்ம்ல இருக்குது. அந்த பவர் டேர்ம்ல இருக்கிறத நம்ம செகண்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி எகெயின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அதுலயும் பாத்தீங்கன்னா லாக் எடுத்தோம், எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தோம். ஸோ இப்போ இது எதுவுமே இல்லாம எவ்வளவு ஈஸியா இதை சால்வ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தேன்னா சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ்னு ஒரு 5 ரிசல்ட் கொடுத்திருந்தேன். அந்த 5 ரிசல்ட்டையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு
கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ 10 மார்க்கோ 8 மார்க்கோ இன்ஜினியரிங் கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எழுதலை. நம்ம எழுத போகிறது வந்து எக்ஸாம் ஓரியன்டானது. அதில் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். ஜஸ்ட் 5 ரிசல்ட் தான். அதை எழுதி வச்சுட்டு டெய்லி ஒரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus n by x the whole power x இருக்கும்போது அதோட வேல்யூ என்னவா இருந்துச்சு, e power n. இதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x கொடுத்துருக்காங்க பவர்ல. இங்க x இருக்குன்னா இங்க 2x கொடுத்துருக்காங்க. அப்புறம் n வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. இவ்வளவு தான் டிஃபரன்ஸ். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus 1 by x. இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா x the whole square. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஈக்குவல் டு என் இ பவர் என்ல இருக்கும். சப்போஸ் என்ன இருந்துச்சுன்னா அது என். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1. ஸோ இ பவர் 1 இதோட மொத்த வேல்யூ. அது எங்கே இருக்கு, ஸ்கொயர் டேர்ம்ல இருக்கு. ஸோ இதோட வேல்யூ என்ன, இ ஸ்கொயர். ஜஸ்ட் 1 ஸ்டெப். நீங்கள் இதை கூட செய்யணும், டைரக்டா பார்த்துட்டு என்ன வேல்யூ இதுல இருந்தே போட்டுடலாம். இ பவர் என், என்னோட வேல்யூ இஸ் 1. ஸோ அதை வந்து ஸ்கொயர்ல போட்டிருக்கு. இ ஸ்கொயர் ஆன்சர். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். டைரக்ட் மெத்தட்ல அவ்வளோ டைம் வேஸ்ட்லாம் பண்ணேன்னா ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் 5 ரிசல்ட் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நாம் இப்போ 7 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இந்த 3 கொஸ்டின்ஸையும் அசைன்மெண்ட் எடுத்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. அப்போதான் இந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொஸ்டின் நம்பரையும் போட்டு கிட்ட அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் ஸ்மிட்டன் அகாடமிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.